இன்றைய நாளுக்கான வார்த்தை எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இதனுடைய தலைப்பாக பிலீவர்ஸ் பவர், விசுவாசிகளின் வல்லமை. தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாகும். இங்கே நான் பார்க்கிற காரியம், நாம் இயேசு மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாய் நாம் வரும்போது அதனுடைய வல்லமையை தேவன் விசுவாசிக்கிறவர்களாகி நமக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே நீதி மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்தவும், பிசாசுகள் மாத்திரமல்ல வியாதியில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவருடைய காயங்கள் உங்களை குணமாக்குகிறது என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த வல்லமையின் கிரியை அவர்கள் விசுவாசிக்கிறதுனாலே அவர்கள் சுகம் பெற்று பலனடைகிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தின் வல்லமை மேன்மையும் மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் அந்த மனக்கண்களை திறந்து இன்னும் நாம் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல அவருக்கு சீஷர்களாய் இருக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.